ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேயர்களே, உங்களை இன்றைய சட்டம் சுட்டம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நமது சட்டம் சுட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நுகர்வோர் பிரச்சனைகள் பற்றி விரிவாக ஆலோசனை அளிப்பதற்காக வழக்கறிஞர் திரு சுந்தர் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். ஐயா வணக்கம் சார். உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும், நம்ம நிகழ்ச்சி சனிக்கிழமைனா எப்போ இந்த சட்டம் சட்டம் நிகழ்ச்சி வரும், 5 to 6 வரும், நிறைய நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான், எளிய முறையில நேயர்களுக்கு புரியுற மாதிரி சட்ட பிரச்சனைகளையும் சட்ட நுணுக்கங்களையும் எளிதாக புரிய வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில கன்சியூமர், அதாவது நுகர்வோர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே இந்த நுகர்வோர் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. பஸ்ல ஏறதுல இருந்து, மளிகை கடையில இருந்து, ஜவுளி கடை, நகை கடை, எல்லா இடத்துலையுமே நுகர்வோருக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நுகர்வோர் பிரச்சனைனா என்ன, எதெல்லாம் நுகர்வோர் பிரச்சனைக்கு வரும், எந்த நீதிமன்றங்களை எப்படி அணுகணுங்கிறத பத்தி நம்ம நேயர்களுக்கு ஒரு விரிவா ஒரு லெக்சர் கொடுங்க. இப்போ சுருக்கமா சொல்றேன். இந்த நுகர்வோர் பிரச்சனைன்றது 3 விதமான குறைபாடுகளுக்காக மக்கள் நீதிமன்றத்தை அணுகலாம். சரி. நுகர்வோர் நீதிமன்றத்தை. சரி. முதல்ல சேவை குறைபாடு, டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவோ சர்வீசஸ் இருக்கு, பேங்கிங், ரியல் எஸ்டேட், இல்ல பஸ்ல கண்டக்டர் சில்லறை கொடுக்காம பண்ணா கூட, அந்த மாதிரி எவ்வளவு சர்வீசஸ் இருக்கு. சரி சரி. அந்த சர்வீசஸ் சரி விதத்துல செய்யல அப்படின்னு சொன்னா அதுக்காக நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். சரி. அடுத்தபடியாக டிஃபெக்டிவ் குட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள், பப்ளிக் நார்மலா வாங்கக்கூடிய பொருட்கள் குவாலிட்டி மட்டமா இருக்கு. கவர்மெண்ட்ல உங்களுக்கு தெரியும், இந்த ISI அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டுக்கு குறைவா மட்டமா இருக்கு குவாலிட்டி, இல்ல எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிடுச்சு, அந்த மாதிரி டிஃபெக்டிவ் குட்ஸ் இருந்ததுன்னா அந்த பர்பஸுக்காகவும் நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகலாம். சரி. மூன்றாவது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். எல்லா தொழில்களுக்கும் அவங்களுக்கே ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் பிராக்டிஸ்னு இருக்கு. ஆமா. அதை மீறி யார் தவறா செய்யறாங்களோ, உதாரணத்துக்கு மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ்க்கு மேல பொருளை விற்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு விஷயத்த சொல்றது ஆனா நேர்ல வேற ஒரு சேவை குறைபாடு இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ், அதாவது அந்த தொழிலுக்கே துரோகமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு நிறுவனம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்காகவும் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போலாம். சரி. முந்தி பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பிரைவேட் கம்பெனிஸ் மேலதான் போட்டிருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேலயும் போடலாம். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், ஒரு சில கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேலயும் போடலாம். சரி. அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டுங்க வர வர மக்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேலயும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்கு சில டிபார்ட்மெண்ட் மேல போடுறாங்க, சில டிபார்ட்மெண்ட் எக்ஸம்ட் ஆயிருது. சரி. ஓகே ஓகே. சோ அந்த நுகர்வோர் நீதிமன்றத்துல ஒரு பெரிய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறதுல ஒரு சிவில் வழக்காக நீங்க போட்டீங்கன்னா 8% மினிமம், ஒரு 1% இருந்து மேக்ஸிமம் 8% வரலையும் கோர்ட் ஃபீ கட்ட வேண்டியிருக்குது. சரி சரி. அண்ட் அது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஜாஸ்தி. இதுவே நுகர்வோர் நீதிமன்றத்துல வெறும் ஒரு 100 ரூபா கோர்ட் ஃபீல இருந்து ஒரு 500 ரூபா கோர்ட் ஃபீக்குள்ள முக்காவாசி வழக்குகளை உங்களால போட முடியும். சரி சரி. ஓகே. அப் டு வேல்யூவேஷன் ஆஃப் 2 crores வரலையும் நீங்க போட முடியும். சரி. ஒரு 500 ரூபாக்குள்ள. சோ அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இங்க இருக்கு. கண்டிப்பா. ஒரு நுகர்வோர் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரி விஷயம், நீங்க சொன்னீங்க ஒரு 3 விஷயங்கள்ல நுகர்வோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன, அதை நிரூபிக்கிற மாதிரி அது எந்த முகாந்திரம் இருந்தா அவங்க நீதிமன்றத்தை அணுக முடியும் சார்? இல்ல, இப்ப நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு மத்த நீதிமன்றத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அது ஒரு சம்மரி ப்ரொசீடிங்னு சொல்லுவாங்க. சரி. அதாவது இப்போ சிவில் நீதிமன்றம், கிரிமினல் நீதிமன்றம் எல்லாம் எடுத்தீங்கன்னா விட்னஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு தீர விசாரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரி சரி. அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாம இருக்கிறதுக்காக சம்மரி ப்ரொசீடிங், அதாவது 90 நாளைக்குள்ள வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சட்டத்துல இருக்கு. சரி. ஆனா நடைமுறையில அது கொஞ்சம் மெதுவா தான் நடக்குது. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால எல்லாருமே எளிதான முறையில உங்க பிரச்சனைக்கு தீர்வை காண முடியும். சரி. ஒரு நீதிமன்ற வழியா. இல்ல, அதுக்கு என்ன மாதிரியான இப்போ ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னா அவர் எப்படி ஃபீல் பண்ணணும், பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத எப்படி ஃபீல் பண்ணும்? இப்போ எம்ஆர்பி ரேட்டை அதிகமா நம்ம கொடுத்துட்டோன்றத எப்படி ப்ரூவ் பண்றது, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அவர் எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வழக்குக்கு ஏன்னா நுகர்வோர் நீதிமன்றத்தோட ஸ்கோப் அதிகம். சோ எல்லா விதமான வழக்குகளும் போடலாம். இப்ப டாக்டர் ஆபரேஷன் சரியில்லைன்னு போடலாம், நீங்க சொல்ற மாதிரி குட்ஸ் சரியில்லைன்னு போடலாம். சோ அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சரி.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிஃபெக்டிவ் குட்ஸ், அதாவது நீங்க வாங்கப்பட்ட பொருட்களோட தரம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு சட்டத்துல என்ன வழி இருக்குன்னா அப்ராப்ரியேட் அப்ரூவ்ட் கவர்மெண்ட் லெபார்டரின்னு இருக்கு. அந்த சட்டத்திலேயே சில கவர்மெண்ட் லெபார்டரிங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதுங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் பண்ண ஒரு வழக்குல நம்ம சக்கரை பாக்கெட்ல முடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. அதுக்கு வந்து அப்ரூவ்ட் கவர்மெண்ட் லெபார்டரி நம்ம கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் கிண்டியில இருக்கு. அதுல எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆமா, ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் படிக்கு இது வந்து இவ்வளவு திங்க்னஸ் முடிதான் அதுல இருக்க முடியும், அதுக்கு மீறின சைஸ்ல இது இருக்கு இல்ல என்னவோ அது சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் விஷயங்களை ஒரு சாதாரண நீதிபதியால முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லாதனால. சோ அந்த சயின்டிபிக் டேட்டாவை அவங்க கொடுப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க மருத்துவர் மேல போடுறீங்க ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸா 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு கொஸ்டினார் மாதிரி கொடுத்து அவர் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணலாமா, இந்த மருந்தை கொடுக்கலாமா, அந்த மருந்தை கொடுக்கலாமா, இதை கொடுத்தா சைடு எஃபெக்ட் உண்டா, அதை கொடுத்தா உண்டா போன்ற அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு அப்படி நீங்க எவிடன்ஸை கேதர் பண்ணலாம். கண்டிப்பா. இல்ல உதாரணத்துக்கு ஒரு கோலா பாட்டில் இருக்குது, அதுக்குள்ள ஒரு நத்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல நீங்க கொடுத்து இந்த நத்தை எவ்வளவு நாளா உள்ள இருக்கு, மேனுபேக்சர் பண்ணும்போதுனாலதான் வந்துதா இல்ல அந்த பாட்டில வந்து அவங்க ரீஓபன் பண்ணி வேற யாராவது வாரண்ட் போட்டு திருப்பி சீல் பண்ணிருக்காங்களா, இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கரெக்டா அது பாட்டில சயின்டிபிக்கா ஸ்டடி பண்ணி ஃபாரன்சிக் மாதிரி அதை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சரி சரி. அதை பேஸ் பண்ணி நீங்க வழக்குல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. மொத்தத்துல ஆவணங்களை வச்சுதான் முடிவு செய்யறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க ஆவணங்களை வச்சு முடிவு பண்றாங்கன்னு சொன்னீங்க. இப்போ சில பேர் வந்து ரோடு ஓரத்துல கூட நிறைய விஷயங்கள்ல வாங்குறாங்க, அங்க ப்ராப்பரா பில்லு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நுகர்வோருக்கு என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருக்கு ப்ரூவ் பண்றதுல? அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ ஒரு பில்லு ஒரு பொருளுக்கு இருந்தாதான் நம்ம வாரண்டி பீரியட்ல இருக்கு இல்ல, இந்த மேனுபேக்சருக்கு இவ்வளவு வாரண்டி கொடுத்திருக்காரு இல்ல, வாரண்டி கார்டு இருக்கு ஏதாவது சொல்லலாம். இப்ப நீங்க வந்து இன்ஃபீரியர் குவாலிட்டி குட்ஸ் வாங்கும் போது நிச்சயமா ஒரு ISI மார்க் இருக்காது. உதாரணத்துக்கு இப்ப சைனீஸ் கொரியன் மொபைல் வாங்குறாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது யாரும் நான் தவறா சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அதுல வந்து சம்பந்தப்பட்ட ISI மார்க்கோ இல்ல வாரண்டி கார்டோ எதுவும் இல்லாம அதை விற்கிறாங்க அப்படின்றதுனால அதோட விலை குறைவா இருக்கும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட ரிஸ்கையும் மக்கள் ஏற்றுக்க வேண்டியதுதான். சோ அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா மக்கள் வந்து சம்பந்தப்பட்ட ஆளுங்க வந்து அதுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லது, இல்லன்னா அது விலை கம்மின்றதுனால அந்த தவறை பொறுத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலும் பாரபட்சம் இல்லாம யாரு ப்ரூஃப கொண்டு வராங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. சரி சரி. இப்ப நீங்க எதிராளி வந்து பொருளே நீங்க வாங்கல, பில்லே இல்ல, வாரண்டி கார்டு இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது அதுக்கு நீங்க வந்து பில்லை வச்சிருக்கணும், இல்லன்னா அவர்கிட்ட தான் வாங்கினீங்களான்ற சந்தேகம் எழும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க பேமெண்ட்ல வாங்கும் போது ஆப்வியஸா நீங்க பில் எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆமா ஆமா. சோ ஒரு சர்டன் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் இருந்தாதான் அந்த குவாலிட்டி மட்டமா வசதியா நம்ம சொல்ல முடியும். சரி. குவாலிட்டியை டிஃபைனே பண்ண முடியல, அது பில்லும் இல்ல, வாரண்டி கார்டும் இல்ல, எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இல்லன்னு சொன்னா எப்படி ஒரு நீதிமன்றத்தால முடிவு பண்ண முடியும்? கண்டிப்பா. கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் ஏதாவது இருக்கணும், பில்லு, வாரண்டி கார்டு. உதாரணத்துக்கு ஒரு வழக்குல இப்படி இந்த பட்ட சாப்பாட்டு பொருட்கள்லாம் வாங்கினோம், வாங்கின 7 மணி நேரத்துல எங்களுக்கு வாமிட் வந்துடுச்சு, இந்தாங்க அதோட பாக்கெட்டு, பாருங்க அதுக்கு எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு, பாருங்க இந்தாங்க அதோட பில்லு, MRPக்கு மேல வித்திருக்காங்க, சோ அதனால வந்து எக்ஸ்பைரி ஆன பொருளை வித்திருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. நான் நடத்தின ஒரு வழக்குல இப்படி பண்ணாங்க, அதுக்காக சொல்றேன். சரி சரி. சோ அதை வந்து எடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ணி அது கெட்டு போனதா இல்லையா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டையும் போட்டு அதை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுக்கும் பட்சத்துலதான் நீங்க வந்து கிளியரா காம்பன்சேஷன் கொடுக்கணும். சரி சரி சரி. ஏன்னா ஒருத்தர் மேல ஃபுல்லா ப்ரூஃப் இல்லாம எந்த நீதிமன்றத்திலையும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்த நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சோங்க, இது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துல மட்டும்தான் வழக்கு தொடர்றதுக்கு உரிமை இருக்கா, இல்ல குற்றவியல் நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளலாமா? ஏன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் வந்து ஒரு வாங்கினேன், ஒரு ஃபுட்டு சாப்பாடு ஐட்டம் வாங்கினோம், அதை சாப்பிட்டனால எங்களுக்கு உடம்பு ஒத்துக்கல, வாந்தி வந்துருச்சு, பேதி வந்துருச்சு, மயக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நுகர்வோர் நீதிமன்றத்தை மட்டும் தான் அணுக முடியுமா, இல்ல குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஒரு நேயர் காத்திருக்கா சார், நம்ம தொடர்ந்து அதை பத்தி பிறகு பேசலாம். நிச்சயமா. வணக்கம், சட்டம் சட்டம் நிகழ்ச்சி, எங்கன்னு பேசுறீங்க?
ஐயா வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவட்ட கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். சரி, அட்வொகேட் சார்ட்ட பேசுங்க, அவர் தகுந்த ஆலோசனை உங்களுக்கு வழங்குவார். சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க. அதாவது நாங்க இருக்கிறது கிராமப்புற ஏரியா பாத்துக்கோங்க. சரிங்க. சமீபத்துல வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னக்க ஒரு கடையில தயிர் டப்பா டின்னர்ல அது வாங்கி வீட்டுல ஓபன் பண்ணி பார்த்தாக்கா உள்ள எல்லாம் கெட்டு போய் எல்லாம் கருப்பா இருந்து பாத்துக்கிடுங்க. அப்புறம் கடைக்காட்ட போய் என்னங்க இப்படி போயிட்டு கெட்டு போன தயிரை கொடுத்து இருக்கிறீங்க அப்படின்னு போட்டாக்கா நீங்க என்ன வேணாலும் பண்ணு, அது நாங்க எங்களுக்கு அப்படிதான் தர்றாங்க, கொண்டு கொடுக்குறாங்க, அப்படிதான் தர்றாங்க, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுறாங்க. இது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஒரு கோட்டை எப்படி இது சார் அணுகிறது? ஏன்னா இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க கடையில வாங்குறது எதுனா ஒரு பில்லு அது மாதிரி இருந்தா தான் நம்ம ஏதாவது கேஸ் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்ப இது மாதிரி எங்க கிராமப்புறங்கள்ல இது மாதிரி எதுவுமே தர்றது இல்ல. அப்ப இது மாதிரி சூழ்நிலை அவர் மீது நம்ம எப்படி வழக்கு தொடர்ந்து எப்படி அதுக்கு நம்ம இது பண்றது சார்? இப்போ உங்களுக்கு வித்தவர் ஒரு டீலர் தான். ஆமா. சோ நீங்க ப்ரொசீட் பண்ணக்கூடியது, அதாவது கேஸ் போடக்கூடியது ஒரு மேனுஃபேக்சரர் மேலதான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த தயிர் பாக்கெட்ல எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க, 2 நாள்ல காலி ஆயிடும், 3 நாள்ல போயிடும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டுக்கு அப்புறம் தான் அது நார்மலா கெட்டு போகும். அன்லஸ் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இல்லாத பட்சத்துல யாருமே பொருள் கெட்டு போனா நினைச்சு விற்க மாட்டாங்க. சோ அதனால அதை நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க வாங்கினது எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறமா முன்னாடியா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்ததுன்னா அது கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணா நீங்க உடனே என்ன பண்ணணும்னா, உங்க ஏரியால அதுக்கான வழக்கறிஞர் அணுகி அந்த ஏரியால அப்ரோப்ரியேட் லெபார்டரி எதுவோ அதை கண்டுபிடிச்சு அங்க டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு நீங்க எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டா அதுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அணுகணும் இல்லையா? ஆமா. ஏன்னா இது ஒரு டிஃபெக்டிவ் குட்ஸ், அதாவது தயாரிக்கப்பட்ட பொருளோட குவாலிட்டி தரம் சரியில்லைன்றதுதான் பிரச்சனை. அதான் இப்போ சிட்டில சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ரிசிப்ட் எல்லாம் கொடுத்துடுறாங்க, உங்களுக்கு பில் எல்லாம் கொடுத்துடுறாங்க. இந்த இப்ப எங்களை மாதிரி இப்போ நாங்க ஒரு குக்கிராமங்கள் இங்க இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதான் என்னன்னு சொல்லி உங்களோட விவரங்க. அதுதாங்க, அது குவாலிட்டி மட்டம்ன்றதை நீங்க நிரூபிச்சீங்கன்னா நீங்க நிச்சயமா வெற்றி பெறலாம். பில் எது வேண்டுமா வேணாமான்னு நீங்க கேக்குறீங்களா? நிச்சயமா பில் இருக்கணும். பில்லு இருந்தா நல்லதுதான். இல்லன்னா அவங்க அதை சொல்லுவாங்க, எங்க கிட்ட வாங்கல, அங்க வாங்கினாங்க, இங்க வாங்கினாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு வழக்கறிஞர் வைப்பாங்க இல்லையா, அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி, நன்றிங்க. இல்ல அதான் அவர் கேட்க வர்றது என்னன்னா, இந்த மாதிரி அதை எப்படி ப்ரூவ் பண்றது? தயிர் பாக்கெட் கெட்டு போயிடுச்சு, ஆனா நான் கிராமங்கள்ல அதான் இப்ப சிட்டில இந்த சிட்டில நிறைய பேர் எனக்கு ரெசிப்ட் வேணும்னு கேட்கறது கிடையாது. அது மாதிரி அங்க கேட்க முடியல அப்படிங்கிறாரு. சோ ரெசிப்ட் இஸ் மஸ்ட்ன்றீங்க இல்லையா? ஆமா. ஏன்னா ஒரு நீதிமன்றம் வரும்போது எல்லாத்தையும் ஒரு வழக்கு போடும்போது எல்லாரும் மறுக்கதான் செய்வாங்க. கண்டிப்பா. அப்ப நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம நம்ம பண்ண முடியாது. சரி, ஓகே. ஏன்னா இதே தயிர் பாக்கெட்டை 100 கடையில வாங்கலாம். இந்த கடையில தான் எப்படி வாங்கினான்னு சொல்லி அவர் வாதாடுவாரு. அவங்க வக்கீல் அவரு விட மாட்டார் இல்லீங்களா? ஆமா, ஆமா. எப்படியோ தப்பிக்கணும் தான் முயற்சி பண்ணுவாரு. கண்டிப்பா. சோ இந்த நேரத்துல நம்ம அந்த ப்ரீவியஸ் கேள்வி கூட கொஸ்டின் கூட உங்களுக்கு நான் கேக்குறது, இப்போ இந்த தயிர் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏதாவது வாந்தி மயக்கம் ஏதோ ஒண்ணு வருது, உயிர் போகிற அளவுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாமா இல்ல குற்றவியல் நடவடிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கலாமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எந்த ஒரு விஷயத்துக்கும் 3-4 லீகல் ரெமெடி இருக்கு. அதாவது 3-4 விதமா கேஸ் போடலாம். மறுபடியும் ஒரு காலர் இருக்காரு, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா. வணக்கம், சட்டம் நிகழ்ச்சி. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. சரி, ஓகே. அட்வொகேட் சார்ட்ட பேசுங்க, ஒரு தகுந்த ஆலோசனை உங்களுக்கு வழங்குவார். நான் ஒரு 2006ல ஒரு 2 வீலர் எடுத்தேங்க. சரிங்க. அதுல டியூ எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. சரி. அதோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆபீஸ்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. சரி. இடையில பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆபீஸ் நம்பர் பாதி செக்குக்கு மேல நம்பர் மாத்தி அவங்களே சீல் பண்ணிட்டாங்க. சரி. இப்ப நான் டியூ அப்புறம் அங்க நான் பணம் கட்டணும், போஸ்ட் ஆபீஸ்ல பணம் கட்டினாலும் அங்க அவங்க செக் லீஃப் கொடுத்தனால அவங்க பணம் எடுக்க முடியலைங்க. இப்ப நான் எல்லா மீதி வசூல் பண்ணவங்கிட்ட தான் பணம் கட்டி ரசீதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரி. 36 மாசம் போட்டிருந்தாங்க. சரிங்க. அதுல எல்லாமே சரியா கட்டிட்டேங்க. எல்லா மாசமும் கட்டிட்டீங்க? எல்லா மாசமும் கட்டிட்டு இன்னும் என்ன என்ஓசி கொடுக்கலைங்க. அதாவது உங்களோட பாஸ்புக் எடுத்து பார்த்தா எல்லா மாசம் கட்டி இருக்கிறதுக்கான எல்லாமே கரெக்டா இருக்கு, ப்ரூஃப் இருக்குங்க. ஆனா அவங்க நோ டியூ சர்டிபிகேட் கொடுக்கல.
ஆமா கொடுக்கலைங்க. ஒரு தடவை போய் இங்க